Hi students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சிவிக்ஸ் சாப்டர் நம்பர் 4 இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கிளாஸில் வந்துட்டு நம்ம சிவிக்ஸ் யூனிட் நம்பர் 3ஓட டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம இன்னைக்கு யூனிட் 4ஓட 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த 8 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 8 கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் ஃபாரின் பாலிசி? ஸோ ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். பாருங்கள், ஃபாரின் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு நான் கைடில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் நான் ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஸோ ஃபாரின் பாலிசினா அப்படின்னா என்னென்னா, ஃபாரின் பாலிசி கேன் பி டிஃபைன்ட் அஸ் கண்ட்ரிஸ் பாலிசி that is conceived, designed and formulated to safeguard and promote her national interest in her external affairs in conduct of relationship with other countries both bilaterally and multilaterally. ஸோ ஃபாரின் பாலிசியை நம்ம எப்படி வந்துட்டு டிஃபைன் பண்ணான்னா, இது வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட பாலிசி. இதை எதுக்கு வந்துட்டு டிசைன் பண்ணி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுறக்காக கொண்டு வந்தது தான் வந்துட்டு இந்த ஃபாரின் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கண்ட்ரீஸ்குள்ளே, அந்த 2 கண்ட்ரீஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை கண்டக்ட் பண்ணுறது, பைலேட்ரலாகவும் சரி மல்டிலேட்ரலாகவும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபாரின் பாலிசி கேன் பி டிஃபைன்ட் அஸ் கண்ட்ரீஸ் பாலிசிஸ். ஃபாரின் பாலிசி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இது வந்துட்டு ஒரு கண்ட்ரி பாலிசி. எதுக்காகனா, அது எதுக்காக டிசைன் பண்ணி ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறக்கும் அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறக்காகவும் அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வாட் இஸ் ஃபாரின் பாலிசியோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி. இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ட்ரெடிஷன் அண்ட் நேஷ்னல் எத்தோஸ் இஸ் டு ப்ராக்டிஸ் டிசார்ட்மெண்ட். நம்ம வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னலையும் நம்ம நேஷ்னல் எத்தோஸையும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இன் 1974 and 1998 இஸ் ஒன்லி டன் ஃபார் த ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ். ஸோ இந்தியாவில் நடந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம், அதாவது 1974 நடந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமும் சரி 1998 நடந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமும் எதுக்காகனா ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸுக்கு மட்டும்தானே தவிர மற்ற எந்த விதமான நோக்கத்துக்கும் அது நடக்கலை. ஸோ இந்த இந்தியா நியூக்ளியர் பாலிசியில் வந்துட்டு 2 டாக்ட்ரைன் இருக்குது, அதாவது 2 தீம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க the 2 themes of India's nuclear doctrine. அதாவது இந்தியாவோட இந்த நியூக்ளியர் டாக்ட்ரைனுக்கு வந்துட்டு 2 தீம் இருக்குது. அது என்னென்னா, நோ ஃபஸ்ட் யூஸ், credible minimum deterrence. ஸோ டெட்டரன்ஸ்னால் வந்துட்டு பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்தியா நியூக்ளியர் பாலிசியோட 2 தீம் அப்படின்னு சொல்கிறாங்க. It has decided not to use nuclear power for offensive purpose. ஸோ இந்த இந்தியன் நியூக்ளியர் பாலிசியில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த நியூக்ளியர் பவரை வந்துட்டு நம்ம எந்த விதமான அஃபென்சிவ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. and would never use against any non-nuclear state. அதை வந்துட்டு எந்த விதமான non-nuclear state, அதாவது ஒரு கண்ட்ரி கிட்ட நியூக்ளியர் பவரே இல்லாத கண்ட்ரி கிட்ட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூக்ளியர் பாலிசி மூலமா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி பார்க்கும்போது இந்தியாவில் நடந்த 2 நியூக்ளியர் ப்ரோக்ராம் 1974 and 1998 நடந்த 2 நியூக்ளியர் ப்ரோக்ராமும் எதுக்காகனா ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸுக்காக மட்டும்தானே தவிர எந்த விதமான அஃபென்சிவ் பர்பஸ்க்காக பண்ணலை. ஸோ இது வந்துட்டு இந்த இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசியில் வந்துட்டு 2 தீம் இருக்குது. நோ ஃபஸ்ட் யூஸ், credible minimum deterrence சொல்லிட்டு 2 தீம்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசியில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் வந்துட்டு எந்த விதமான அஃபென்சிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் நியூக்ளியர் ஸ்டேட், அதாவது ஒரு கண்ட்ரி கிட்ட நியூக்ளியர் பவர் இல்லைன்னா அவங்கக்கிட்டையும் இதை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூக்ளியர் பாலிசி மூலமா அவங்க முடிவெடுத்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசியோட ஆன்சர். தேர்டு கொஸ்டின் பாருங்கள், differentiate domestic policy and foreign policy. அதாவது domestic policyயும் foreign policyக்கு உள்ள difference கேட்டிருக்காங்க.
இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். பாருங்கள், differentiate domestic policy and foreign policy. So domestic policy, foreign policy. டொமஸ்டிக் பாலிசினா ஒரு சின்ன ஒரு க்ளூ என்ன ஹிண்ட் என்ன வச்சுக்கலாம்னா, டொமஸ்டிக் பாலிசினா ஒரு கண்ட்ரி ஒரே ஒரு நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிசியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டொமஸ்டிக் பாலிசின்னு சொல்லுவோம். ஃபாரின் பாலிசியில் நம்ம மற்ற கண்ட்ரிஸ் கூட வச்சுருக்கக்கூடிய பாலிசியை தான் நம்ம வந்துட்டு ஃபாரின் பாலிசின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான்ஸ் for dealing issues within its own nation. ஸோ டொமஸ்டிக் பாலிசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேஷனோட பிளானு. எதுக்காகனா இஷ்யூஸை வந்துட்டு டீல் பண்ணுறது, அவங்க நேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்துட்டு டீல் பண்ணுறக்காக ஒரு பிளான் வருது. அதைத்தான் நம்ம வந்துட்டு டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபாரின் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன்ஸ். அதாவது வந்துட்டு ஃபாரின் பாலிசிலையும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க, நேஷன் பிளான் பண்ணுறாங்க. எதுக்காகனா அதர் நேஷன்ஸ்குள்ளே டீலிங் பண்ணுறக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபாரின் பாலிசி, டொமஸ்டிக் பாலிசி. ஸோ டொமஸ்டிக் பாலிசியில் இட் இன்க்ளூட்ஸ் லாஸ் ஃபோக்கஸிங் ஆன் டொமஸ்டிக் அஃபேர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், healthcare, education, civil rights, economic issues and social issues. ஸோ டொமஸ்டிக் பாலிசின்னு பார்க்கும்போது ஒரு நேஷனோட இந்த எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துட்டு லாஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரின் பாலிசின்னு பார்க்கும்போது ட்ரேட், diplomacy, sanctions, defense, intelligence and global environment are the types of foreign policy. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் நம்ம ட்ரேடு, அதர் நேஷன்ஸ் கூட வச்சுருக்கக்கூடிய ட்ரேடு, டிஃபென்ஸு, நம்மளோட இன்டெலிஜென்ஸு, அது மட்டும் இல்லாமல் குளோபல் என்விரான்மெண்ட்ஸ், அதர் நேஷன்ஸ் கூட வச்சுருக்கக்கூடிய எல்லா விதமான இதுவும் வந்துட்டு இந்த ஃபாரின் பாலிசியில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட், டொமஸ்டிக் பாலிசிக்கும் ஃபாரின் பாலிசிக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன, டொமஸ்டிக் பாலிசிங்கிற வந்துட்டு நம்மளோட ஓன் நேஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்துட்டு டீல் பண்ணுறக்காக கொண்டு வர பிளானு. ஃபாரின் பாலிசிங்கும் போது நம்ம வந்துட்டு அதர் நேஷன்ஸ் கூட வச்சுருக்கக்கூடிய அஃபேரை வந்துட்டு இது பண்ணுறக்காக கொண்டு வரக்கூடிய பிளானு தான் வந்துட்டு ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். ஸோ பஞ்சஷீலோட கைடிங் பிரின்சிபிள் ஏதாச்சும் 4 கைடிங் பிரின்சிபிள்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின். பாருங்கள், 4 கைடிங் பிரின்சிபிள் என்ன, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு மியூச்சுவல் நான் அக்ரெஷன், அதாவது தமிழில் வந்துட்டு பரஸ்பர அல்லாத ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிரின்சிபல் என்ன, மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது வந்துட்டு குறுக்கீடு, இன்டர்ஃபரன்ஸ் தான் தெரியும் குறுக்கீடுன்னு, அதாவது பரஸ்பர அல்லாத குறுக்கீடுன்னு சொல்லுவாங்க. தேர்டு பிரின்சிபல் என்னன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், அதாவது மியூச்சுவல் பெனிஃபிட் ரெண்டு சைடுமே வந்துட்டு மியூச்சுவலாக பெனிஃபிட்டாக இருக்குது, 2 பேரும் ஈக்குவாலிட்டியோட கோஆப்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பீஸ்ஃபுல் கோஇன்சிடென்ஸ், அதாவது அந்த பீஸ் வந்துட்டு அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு 4 கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பஞ்சஷீல், அதாவது எனி 4 கைடிங் பிரின்சிபிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இது இல்லாமல் வேறு எந்த கைடிங் பிரின்சிபிள்ஸ் பஞ்சஷீலோடது வேணால் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு மியூச்சுவல் நான் அக்ரெஷன், செகண்ட் வந்துட்டு மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், தேர்ட் வந்துட்டு ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், ஃபோர்த் ஒன் வந்துட்டு பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இந்தியா டு சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட்? ஏன் வந்துட்டு இந்தியா வந்துட்டு நான் அலைன்மெண்ட் பாத்தை வந்துட்டு சூஸ் பண்ணுச்சு, அதாவது வந்துட்டு சண்டை போடாமல் அமைதியாக அந்த வழியை வந்துட்டு ஏன் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரீசன், என்ன காரணம்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். பாருங்கள் அதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the new nations that got independence after a long period of colonial struggle found themselves in a very difficult situation with respect to the economic development. அதாவது வந்துட்டு நியூவாக இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச, அதாவது நியூவாக இண்டிபெண்டன்ட் கிடச்ச எல்லா நேஷன்ஸுக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க இண்டிபெண்ட்டை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இண்டிபெண்ட் ஆன நேஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. எதுக்குன்னா அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அவங்க எக்கானமியை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே அந்த ஜெனித்தை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, த நியூ நேஷன் தட் காட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் ஏ லாங் பீரியட் ஆஃப் கொலோனியல் ஸ்ட்ரகிள், அதாவது வந்துட்டு லாங் பீரியட் ஆஃப் கொலோனியல் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எல்லா இண்டிபெண்ட் ஆன எல்லா நேஷன்ஸும் வந்துட்டு
ஃபவுண்ட் தெம்செல்ஸ் இன் எ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அவங்களே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். எதுக்குன்னா அவங்களோட எக்கனாமி வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. It was necessary to align with either of the blocs, United States of America or United Soviet Socialist Republic, அதாவது USSR. ஸோ வந்துட்டு ரொம்பவே ஒரு நெசசரி அலைனாக இருந்தது ஜாயின் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா USA கூட ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி USSR கூட ஜாயின் பண்ணால் தான் அந்த நேஷனோட எக்கானமி அப்படிங்கிறத டெவலப் ஆகுங்கிற சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஜவஹர்லால் நேரு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், opposed to the rivalry of the two superpowers America and Russia. ஸோ ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு, நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், அப்போஸ் பண்ணுறாரு ரிவேலரி, அதாவது வந்துட்டு எந்த விதமான போர் வராமல், ஒரு வார் வராமல், எந்த விதமான சண்டையும் வராமல் அந்த ரெண்டு சூப்பர் பவர்ஸ் கிட்டையும் who were trying to extend their influences over the newly emerged nations of Asia and Africa. ஸோ he choose the path of non-alignment. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நியூவாக எமர்ஜான நேஷன்ஸ், அதாவது வந்துட்டு ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் நியூவாக இண்டிபெண்ட் கிடைச்ச நேஷன்ஸுக்கிட்ட வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் அலைன்மெண்ட் அந்த பாத்தை வந்துட்டு சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரீசன் ஃபார் இந்தியா சூஸிங் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் அதாவது நியூவாக இண்டிபெண்ட் கிடைச்ச நேஷன்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது. எதுக்குன்னா அவங்களோட எக்கானமியை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே நெசசரியாக இருந்தது. ஒன்று வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இல்லாட்டி யுனைடெட் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு அலைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருந்தது. ஸோ நம்ம ஜவஹர்லால் நேரு, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ் பண்ணுறாரு ரிவலரி, எந்த விதமான போரோ ஒரு பகைமையும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அப்போஸ் எதிர்க்கிறாரு. யாருக்கு எதிரான, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக. அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ பாயிண்ட்ஸில் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். 6th கொஸ்டின் பாருங்கள், லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க். ஸோ சார்க்கோட மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். பாருங்கள், த மெம்பர் கண்ட்ரிஸ், அதாவது சார்க்கோட மெம்பர் கண்ட்ரிஸ் யாருன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இதான் வந்துட்டு சார்க்கோட மெம்பர் கண்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்கானிஸ்தான், A ஃபார் ஆப்கானிஸ்தான், B ஃபார் பங்களாதேஷ் அண்ட் பூட்டான், I ஃபார் இந்தியா, N ஃபார் நேபாள், M ஃபார் மால்தீவ்ஸ், P ஃபார் பாகிஸ்தான் அண்ட் S ஃபார் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்துட்டு 8 கண்ட்ரிஸ் வந்துட்டு அந்த சார்க்கில் வந்துட்டு மெம்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 6th கொஸ்டினோட ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்கள், நேம் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்டு மூமெண்ட். அதாவது நான் அலைன் மூமெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஆர்கிடெக்ட் அதை ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 7th கொஸ்டின். பாருங்கள், 7th கொஸ்டின் யார் வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியாவை சேர்ந்தவர் தான் டிட்டோ, நேசர் ஆஃப் எகிப்தை சேர்ந்த நேசர், சுக்ரானோ ஆஃப் இந்தோனேஷியாவை சேர்ந்த சுக்ரானோ, அண்ட் கவா கும்ரா ஆஃப் கானாவை சேர்ந்த இந்த கவா கும்ரா வேர் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன் மூமெண்ட். அதான் நேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த நான் அலைன் மூமெண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு, டிட்டோ, நேசர், சுக்ரானோ அண்ட் கவா குமரா ஆஃப் கானா. ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த நான் அலைன் மூமெண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். 8th கொஸ்டின் பாருங்கள், மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஸோ ஃபாரின் பாலிசியோட மெயினான டூல்ஸ், கருவிகள் வந்துட்டு என்னென்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு 8th கொஸ்டின். இதான் வந்துட்டு ஆன்சர். த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசியோட மெயின் டூல்ஸ் என்னென்னா ட்ரீட்டிஸ், அதாவது ஒப்பந்தம், இல்லாட்டி அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்க. அது வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரியே தான் இருக்கும். ஒவ்வொரு நேஷனுக்கும் வந்துட்டு அம்பாசிடர்ஸ்னு ஒருத்தரை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ். ஃபாரின் எய்ட்,
அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ அவங்களோட ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபாரின் பாலிசியோட மெயின் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஆர் ட்ரீட்டிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், appointing ambassadors, foreign aid, international trade and armed forces are the main tools of foreign policy. இதான் வந்துட்டு 8th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு 8 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.